விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தயார் செய்து விற்பனை செய்துள்ளதாக விடியா திமுகவினர் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரும்பாக்கம் ஊராட்சியில் நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள குட்டை புறம்போக்கு நிலத்தை தங்களுக்கு சொந்தமானது போல விடியா திமுக ஒன்றிய செயலாளர் வேலாயுதமும் கரசனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாண சுந்தரமும் போலி ஆவணங்கள் தயார் செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து விடியா திமுகவின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருவக்கரை பாஸ்கர் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளதாக மயிலம் மற்றும் திண்டிவனம் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆவணங்களை பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்த நிலத்தை மீட்டு தருமாறும், மோசடியில் ஈடுபட்ட திமுக பிரமுகர்கள் மற்றும் சார் பதிவாளர்களை கைது செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர். விடியா ஆட்சி வந்ததில் இருந்தே திமுகவினர் மோசடியில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவக்கரை பாஸ்கர் என்பவர் பெரும்பாக்கம் வேலாயுதம் முன்னாள் தலைவர், இப்போ பொறுப்பில் டிஎம்கேவில் துணை செயலாளராகவும், இறையூர் கரசனூர் கல்யாண சுந்தரம் பெரும்பாக்கம் குற்றப்புறம்போக்க போலி ஆவணங்கள் தயாரித்து தனி பத்திரங்கள் ஒன்று தயாரித்து இதை 1 கோடி ரூபாய்க்கு பொறுமான சொத்து